இந்த டிட்கோ விரிவாக்கத்தில் வந்து இந்த காம்பவுண்ட் சுவர் கட்டுறதுனால அமைச்சர் அவர் வந்து ரொம்ப போராடி வந்து இந்த 30 அடி ரோடை எங்களுக்கு பெற்று தந்ததா வந்து அவர் போட்டார் நியூஸ். இந்த 30 அடி ரோட்ல பாத்தீங்கன்னாக்கா இன்னும் வந்து லைட் எல்லாம் எதுவுமே எரியல. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டேட் வேக வேகமா அறிவிச்சதுனால நைட்டோட நைட்டா எலெக்ஷனுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி அமைச்சர் அவங்க ஆளுங்களை வச்சு இந்த கல்வெட்டை நட்டாரு. அந்த அளவுக்கு ரொம்ப தரமான குவாலிட்டியில கல்வெட்டு வச்சிருக்காரு. இதுக்கே இந்த நிலைமைனா அப்ப இந்த ரோட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாத்துருங்க. நந்தம்பாக்கம் 158வது வரையில வந்து கார்பரேஷன்ல இருந்து மாறி இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா 15 வருஷம் ஆகும். கார்பரேஷன் லிமிட்ல இருக்க ஸ்டார்ட் அப்ல வச்ச இந்த மாநகராட்சியோட போர்டு தான் இது. இந்த போர்டு இந்த நிலைமையில இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த காவா இருக்கு பாத்தீங்களா, இங்க இருக்கிற கார்பரேஷன்லயும் சரி இங்க இருக்கிற மாமன்ற உறுப்பினரும் இந்த காவாவை அதுல சேர்க்கறதுக்கு உண்டான வேலைப்பாடே பார்க்க மாட்டாங்க. இதால என்ன ஆகுதுன்னா மழை பெஞ்சா கம்பல்சரி இங்க வந்து ஒரு இவ்வளவு தூரம் ஒரு 8 அடியில ஒரு 7 அடி தண்ணி குளம் போல தேங்குது. இந்த காவா இது பாருங்க, இதுக்கு ஒரு காவா கூட கிடையாது. சும்மா அப்படியே மழை பெஞ்சுன்னா இந்த தண்ணி அப்படியே இந்த ரோட்டு மேலே போகும். இல்லைங்களா? இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டு ஒரு 15 வருஷம் ஆகுது. அதோட இன்னும் போடாமலே இருக்கு. காவாலாம் கிளீன் பண்ணுறதே கிடையாது. இப்போ இந்த இடத்துல தான் சுகாதாரமாக இருக்குது நந்தம்பாக்கமே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு மற்ற ஏரியாலாம் பார்த்தோன்னா ஈவினிங் ஒரு 6 மணி 5 மணி தான் கொசு கடிக்கும். எங்கள் ஏரியாவில் பகல்லையும் கொசு கடிக்கும். நாங்கள் என்ன கேட்குறோம்னா இங்கேருந்து இந்த காவை எடுத்து போய் அந்த தண்ணியில் லிங்க் பண்ணி விட்டா எங்களுக்கு நல்லா இருக்கும். அதை பண்ண மாட்டாங்க. இங்கே இருக்கிற மாமன்ற உறுப்பினரும் ஆளுன்ற திமுகவோட எம்எல்ஏவும். 7 மணி ஆச்சுன்னா இங்கே ரொம்ப இருட்டா இருக்கு. லைட்டு சுத்தமாக எரிய மாட்டேங்குது. லைட்டு எரிய மாட்டேங்குது. இங்கெல்லாம் ரொம்ப இருட்டா இருக்கும். குழந்தைங்கெல்லாம் இந்த பக்கம் போகுது வருது. வண்டிங்களும் திருப்பி விடுறாங்க. வண்டிங்க திருப்பி விட்டாலும் இந்த பக்கம் வந்து போக முடியல. அவங்க தேவைக்கு மட்டும் ரோடு போட்டிருக்காங்க. மெயினாக எங்களுக்கு லைட்டு வேணும், வெளிச்சம் வேணும். வெளிச்சமே இல்லை. அப்படியே இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கு இந்த இடமே. இந்த காவா போகவே மாட்டேங்குது. இங்க அப்படியே மண்ணை அடைச்சிட்டு போகவே மாட்டேங்குது. இந்த தண்ணி எல்லாம் இப்படியே நிக்குது. கொசு அதிகமாகி இங்க இருக்கிற குழந்தைங்க நிறைய இருக்கு. அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஜுரம் வருது. இந்த சைட்ல தண்ணி வந்தா பாக்குறதுக்கு கூட யாரும் வர மாட்டாங்க. ஒரு நாள் கூட யாரும் வந்து இந்த சைடு எட்டி பார்த்தது கிடையாது. கவுன்சிலர் பாரதிக்கு டெய்லி கால் பண்ணுவேன். யாரும் என்னோட காலை அக்செப்ட் பண்ணல. அப்போ எனக்கு கால் பண்ணுவாங்க, நாங்கள் உங்களுக்கு இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம். யாரும் பண்ணவே இல்லை. இதுதான் என்னோட சூழ்நிலை. எனக்கு வீடு ஒழுகுது. தண்ணி வந்துச்சு. தண்ணி வந்து நான் தண்ணியிலேயே மிதக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னை கூட்டின்னு போனது இந்த பிள்ளைங்க தான், விஜய் ரசிகருங்க தான். என்னை கூட்டின்னு போய் அங்கே உட்கார வச்சது எல்லாருமே அவங்க தான் பண்ணாங்க. யாரும் எனக்கு பண்ணலை. இல்லப்பா 25 வருஷமா மனநல சரியில்லை. அதனால 25 வருஷமா நான் வச்சு நான் அவசரப்பட்டுக்கிறேன். அதனால எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. சரி ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு உதவி பண்ணுங்க. எனக்கு 2 பொட்டை பிள்ளை தான். நான் யாரும் இல்லாத நானாதே இருப்பேன் சார். நான் எனக்கு புதுசம் கூட இல்லை எனக்கு. கண்டிப்பாக நீங்கள் எதையும் யோசிக்காதீங்க. பாப்பா அம்மாவை நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன். இதோ இது வீட்டில் 3 குடும்பம் இருக்காங்க. இந்த சந்து கொஞ்சம் வந்து பாருங்க. எங்களை கேட்டாக்கா நாங்கள் மனுஷாலையில் நாங்கள் ஃபுல்லாக அது பக்கத்தில் மிலிட்ரி ஏரியா, அது மிலிட்ரி இடம் சொல்லுவாங்க. அங்கே கழிவு நீர் எல்லாம் அங்கே தான் இருக்கும். ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக கொஞ்சம் வீட்டில் அங்கே பாருங்கள். அவருக்கு அப்புறம் நாங்கள் போய் சொல்கிறோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்தா தெரியும் எங்கள் நிலமை என்னான்னு. மழை வந்தால் ஃபுல்லாக தண்ணி வந்துடுது அவங்க வீட்டில். இதுவும் நீங்கள் வந்து மழை டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூச்சி அந்த மாதிரி இதுதான் வரும். இது நீங்கள் ஃபுல்லாக எங்களுக்கு ரெடி மட்டும் பண்ணி கொடுங்க. நீங்கள் ஆட்சியில் வந்துட்டீங்கன்னா ஆலந்தூர் லஸ்கத்தரில் தான் இங்கே இருக்கோம். நாங்கள் காவா கண்டிப்பாக எலெக்ஷனில் ஜெயிச்சிங்கன்னா எங்களுக்கு காவா ரெடி பண்ணி கொடுங்க. இங்கே எப்படியும் ஒரு 30 வீடு கிட்ட இருக்குது. டிஎம்கேல இருந்தோ இல்லை வேற கட்சியில இருந்தோ எனக்கு எந்த ஒரு வண்டியோ எதுவுமே கொடுக்கல. ஆனா இவர் வரவே இல்லை. அப்பவே எனக்கு கொடுத்தாரு. நான் வாங்கி வச்சிருக்கேன். அவங்களாலதான் இப்ப நான் ஒரு இடம் போறேன்னா கூட போக முடியுது. இனிமே மாற்றம் உண்டாகணும். டிவிகேக்கு தான். அதை அப்படியே நாங்கள் விட்டுருவோமா? நாங்கள் விட மாட்டோம். எங்களுக்கு வந்து டிவிக்கே வரணும், அவ்வளவுதான். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் முன்னே பல சாதனைகள் செய்த மாமனிதர். சொந்த செலவில் ஜிம், இளம் தலைமுறையினருக்கு விளையாட்டு கிரவுண்ட் ஏற்பாடு செய்து கொடுத்தது மட்டுமல்லாமல் மக்களின் ஆரோக்கியத்துக்காக ஏராளமான இலவச மெடிக்கல் கேம்ப், கிட்டத்தட்ட 123 கண் அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டு நம்ப முடியாத அளவிற்கு சாதனைகளை செய்து முப்பொழுதும் வாழ்க்கையை மக்களுக்காகவே அர்ப்பணித்த வெற்றி வேட்பாளர். முழு வாக்கு வித்தியாசத்துல இவர்தான் எங்க தொகுதியில வெற்றி பெறுவாரு என்று தொகுதி முழுக்க பேசப்பட்டு வரும் ஆலந்தூர் வேட்பாளர் ஹரிஷ். சென்னை ட்ரேட் சென்டர் இது டிட்கோ விரிவாக்கத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ட்ரேட் சென்டர் இங்க வந்துச்சு. இந்த காம்பவுண்ட் சுவர் இது வரைக்கும் வந்ததுனால இப்போ அதே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அது உள்ள ஒரு மரம் தேத்துங்களா, அந்த வழியாக தான் வந்து எங்களுக்கு உள்ளே இருக்கிற துளசிங்கபுரம், கணபதி காலனி, அந்த கலைஞர் நகர், இது எல்லாத்துக்குமே போகிறதுக்கு ஒரு பொதுவான வழி இருந்தது. இந்த டிட்கோ விரிவாக்கத்தில் வந்து இந்த காம்பவுண்ட் சுவர் கட்டுறதுனால அமைச்சர் அவர் வந்து ரொம்ப போராடி வந்து இந்த 30 அடி ரோடை எங்களுக்கு பெற்று தந்ததா வந்து அவர் போட்டார் நியூஸு. இந்த 30 அடி ரோடில் பார்த்தீங்கன்னாக்கா
இன்னும் வந்து லைட்டுலாம் எதுவுமே எரியல ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டேட்டு வேகமாக அறிவிச்சதுனால நைட்டோட நைட்டாக எலெக்ஷனுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி அமைச்சர் அவங்க ஆளுங்களை வச்சு இந்த கல்வெட்டை நட்டார். இந்த கல்வெட்டோட குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா அதை பாருங்க, கையெல்லாம் சும்மா புட்டேன் மாவு மாரி கொட்டும். இது நான் ஒன்றும் கையில் வச்சு பாருங்க, அந்த அளவுக்கு ரொம்ப தரமான குவாலிட்டியில் கல்வெட்டு வச்சிருக்காரு. கல்வெட்டுக்கே இந்த நிலைமை. ஏன்னா இதில் வந்து இவங்க அரசியல் பண்ணுவாங்க இந்த கல்வெட்டில். இதுக்கே இந்த நிலைமைனா அப்போ இந்த ரோடோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. 30 ரோடுக்கு எங்களுக்கு வந்து ரெண்டாவது விஷயம், இந்த ரோடு எக்ஸ்டெண்ட் ஆனதுனால அந்த நந்தம்பாக்கத்துலேருந்து என் ஊருக்கு வர கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் அதிகமாகிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கணக்கு பண்ணால் 2.5 கிலோமீட்டர் வருது. இந்த 2.5 கிலோமீட்டருக்கு இடையில வந்து ஒரு பஸ் ஸ்டாப் கூட கிடையாது. இந்த நந்தம்பாக்கம் டு மணப்பாக்கம் வழியாக கொலப்பாக்கம் கெரும்பாக்கம் போகிறதுக்கு நிறைய வாட்டி அமைச்சர்கிட்ட பஸ் வசதி கேட்டோம். பட் அமைச்சர் வந்து பஸ் வசதி எதுவுமே பண்ணியே தரல. இடையில வந்து இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் கூட கிடையாது. இது உள்ளே வந்து இப்போ யார் எம்எல்ஏக்கு ஜெயிச்சு வந்தாலும் எங்களுக்கு சைதாப்பேட்டிலேருந்து நந்தம்பாக்கம் மணப்பாக்கம் வழியாக உள்ளே போகிற மாதிரி சர்வீஸ் பஸ் பண்ணி தரணும் ஒன்று. ரெண்டாவது இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸான இடம். அப்போல்லாம் வந்து மாந்தோப்புன்னு கூப்பிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்குமே இணைப்பு சாலை ஆயிடுச்சு. பக்கத்துலேயே நந்தம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனும் வந்துச்சு. மேபி இந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் வச்சா நந்தம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி பஸ் ஸ்டாண்ட் வச்சு எங்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு வேணால் இங்கே பஸ் ஸ்டாண்டு ஒன்று வச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல ஜெயிச்சு வர ஆள் பண்ணோம். லைட்லாம் பாருங்க, இங்கே பாருங்க, இந்த லைட்லாம் வந்து பப்ளிக் கோசம் வந்து காமிச்சிருக்காங்க. சிடிசி சென்னை ட்ரேட் சென்டர் காமிச்சிருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஜீவோவில் ஒரு இண்டஸ்ட்ரியல் கட்டினாக்கா மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து பார்க்கு ரெசிடென்சி பார்க்கு கொடுக்கணும். பட் இந்த சிடிசி என்ன பண்ணிட்டான்னா அந்த பார்க்கை எங்கே கொடுத்துருக்கான்னு எங்களுக்கு இது வரைக்கும் வந்து ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. அவன் பார்க் எங்களுக்கு பப்ளிக் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பூங்கா கொடுக்கவே இல்லை. இப்போ எல்என்டி கூட பாருங்கள், அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டினா ராமாபுரத்தில் பக்கத்துலேயே வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கார்பரேஷன் பார்க்கு கொடுத்துருக்கான். இது வரைக்குமே வந்து நந்தம்பாக்கத்தில் கார்பரேஷன் பார்க்குன்ட்டு எதுவுமே கிடையாது. அதேமாதிரி நான் வசிக்கிற பகுதியான துளசிங்கபுரம் கணபதிகாலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா பொது கழிப்பிடம் கிடையாது. ஓகேங்களா? அதேமாதிரி அங்கன்வாடி மையம் கிடையாது. ரேஷன் கடை முதற்கொண்டு இன்றைக்கும் வாடகை கொடுத்து இயங்குகிற ரேஷன் கடைங்க தான் செயல்பட்டுன்னு இருக்குது. தனியாக அரசுடைமையாக்கப்பட்ட ரேஷன் கடைங்க கிடையாது. அரசு பில்டிங்கில் ரேஷன் கடை மாதிரி இல்லை. ஆனால் இங்கே அரசு சொந்தமான இடம் எவ்வளோ இருக்குது. அதில் கட்டி வந்து ரேஷன் கடை சுகாதார நிலையெல்லாம் வந்து ரன் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சென்னை கார்பரேஷனுக்கு உட்பட்டு சென்னை நந்தம்பாக்கம் 158 ஜோனில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா கடைங்கள்லாம் வந்து வாடகை விட்ருக்காங்க. இப்போ இங்கே வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு இடம் தேவைனாக்கா இந்த ரேஷன் கடை, இந்த சுகாதார மையம் இதெல்லாம் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு தேவையான அடிப்படை விஷயம். அப்படி இருக்கும்போது அந்த கார்பரேஷன் ஜோனில் வாடகை விட்ட மாதிரி ஷட்டர் பூட்டி ஒரு 10 கடையை மூடியே வச்சுக்கிறான். அது எவன் வாடகை ஏற்றான்லாம் நமக்கு தேவையில்லாது. நான் என்ன சொல்ல வரேன்னா ஒன்று தான் கேட்குறேன் அரசாங்கத்தை, அந்த கடை எல்லாத்தையும் வந்து அதில் இருக்கிறவங்களை கிளியர் பண்ணிவிட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு சுகாதாரத்துறை ஆஃபீஸாவோ இல்லை இன்ஜெக்ஷன் போடுற ஆஃபீஸாவோ இல்லை மாசமாக இருக்கிறவங்க செக் பண்ணுறதுக்கு, அப்புறம் இங்கேருந்து பசங்க அங்கன்வாடி மையம், சின்ன பசங்க குழந்தைங்க அது பால்வாடி மையம், அந்த மாதிரி ஏதாவது அதில் ஏற்பாடு பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 வருஷமாக பேரூராட்சி காலத்துலேருந்து அன்றைக்கி ரெண்டலுக்கு வந்தவங்க தான் இன்னும் ரெண்டல் மெயின்டைன் பண்ணுகிறாங்க. அந்த கார்பரேஷன் ஆஃபீஸ் சுற்றி இருக்கிற அந்த 10 கடைங்களையும். அந்த கடைங்களுக்கு அவங்க வாடகை தராங்களா தரலையான்னு கூட எங்களுக்கு தெளிவாக தெரியல. எப்போ பாரு ஷட்டர் மூடியா இருக்குது. கேட்டால் அந்த கட்சிக்காரன் எடுத்து வச்சுக்கிறான், இந்த கட்சிக்காரன் எடுத்து வச்சுக்கிறான் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ அது மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லைன்றது உறுதிமாக இருக்குது. மாற்று அரசியல் இங்கே வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயம்லாம் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும். அதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி 54Bன்னு ஒரு பஸ் ஓடி நின்றுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நந்தம்பாக்கம் மணப்பாக்கம் அப்படியே கொலப்பாக்கம் கெரும்பாக்கம் போவோம். ஆனால் வந்து இப்போ வந்து அந்த பஸ்ஸு வந்து டோட்டலாக நிறுத்திட்டாங்களா இல்லை வருதா வரலையானே தெரில. இப்போ அது போல் 188ன்னு ஒரு பஸ்ஸு விட்டுருக்காங்க புது வண்டி. அது இந்த ரோட்டில் ஊர் உள்ளே போகாமல் இந்த பைபாஸ் ரோட்டில் போகுது. பட் வந்து இந்த ரோட்டில் நந்தம்பாக்கத்துக்கு பஸ் ஸ்டாண்டில் மட்டும்தான் அது நிற்கிது. அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கேருந்து மணப்பாக்கம் பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் வருது. இந்த 6 கிலோமீட்டர் இடையில அந்த வண்டி எங்கேயுமே நிற்க மாட்டுது. ஆனால் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 2 கிலோமீட்டருக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அப்போ இருக்குது அது 2 கிலோமீட்டருக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு வைக்கிறது வந்து எம்டிசி சாத்தியம்னாக்கா நந்தம்பாக்கத்துலேருந்து மணப்பாக்கத்துக்கு நடுவில் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டாச்சு வைக்கிறது சாத்தியம் தானே. அது வைக்கலாம்ல. இது மக்களுக்கு எங்களுக்கு தேவை. ஏன்னா இப்போ நாங்கள் நந்தம்பாக்கத்தில் இறங்கினாக்கா அங்கே நீங்கள் நடந்து வரணும்னா கஸ்டமர் 2 கிலோமீட்டர் நடந்து வர மாதிரி இருக்குது. அதே மாதிரி நந்தம்பாக்கத்துலேருந்து ஆட்டோ பிடிச்சி நம்ம வீட்டுக்கு வர இருந்தாலும் மினிமம் 100 ரூபாய் ஆட்டோ கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ வந்து
எங்களுக்கு இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா பஸ் வசதி வேணும். நந்தம்பாக்கம் 158வது வரையில வந்து கார்பரேஷன்ல இருந்து மாறி இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா 15 வருஷம் ஆக போகுது. கார்பரேஷன் லிமிட்ல இருக்க ஸ்டார்ட் அப்ல வச்ச இந்த மாநகராட்சியோட போர்டு தான் இது. இந்த போர்டு இந்த நிலைமையில இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த காவா இருக்கு பாத்தீங்களா, கலைஞர் பட் ரோடு, கலைஞர் நகர், மரியபுரம், இதை தாண்டி எக்ஸர்விஸ்மெண்ட் காலனி, இதெல்லாம் தாண்டி இந்த காவா வருது. அந்த ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா இந்த காவா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 அடி ஆழத்துல வருது. அந்த தண்ணி எல்லாமே இதுல தான் வந்து சேருது. ஆனா இங்க வரும்போது பாத்தீங்கன்னா இந்த காவா வெறும் 2 அடி கூட இல்லை. நான் வேணா கை கூட விட்டு காட்டுறேன், 2 அடி கூட ஆழம் இல்லை இந்த காவா. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த காவா வந்து இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா அந்த கார்னர் போய் லிங்க் பண்ணாக்கா ரிவர்ல போயிட்டு ஈஸியா தண்ணி கலக்கும். ஆனா இங்க நடுவுல என்ன நடக்குதுனாக்கா, இங்க இருக்கிற கார்பரேஷன்லயும் சரி, இங்க இருக்கிற மாமன்ற உறுப்பினரும் இந்த காவாவை அதுல சேர்க்கறதுக்கு உண்டான வேலைப்பாடே பார்க்க மாட்டாங்க. இதால என்ன ஆகுதுன்னா, மழை பெஞ்சா கம்பல்சரி இங்க வந்து இவ்வளவு ஒரு 8 அடி இல்ல ஒரு 7 அடி தண்ணி குளம் போல தேங்குது. இந்த காவா இது பாருங்க, இதுக்கு ஒரு காவா கூட கிடையாது. சும்மா அப்படியே மழை பெஞ்சுன்னா இந்த தண்ணி அப்படியே இந்த ரோட்டு மேல போகும். சரிங்களா? இந்த ரோடு பாத்தீங்கன்னா கரெக்டா போட்டு ஒரு 15 வருஷம் ஆகுது. அதோட இன்னும் போடாமலே இருக்கு. இந்த காவாலாம் கிளீன் பண்றதே கிடையாது. இப்போ இந்த இடத்துல தான் சுகாதாரமா இருக்குது. நந்தம்பாக்கமே, துளசிங்கம்புத்துல நந்தம்பாக்கம் சுகாதாரமா இருக்குன்னா அது இங்கதான். எவ்வளவு குப்பை அடைச்சுன்னு இருக்கு பாருங்க. இந்த காவா இருக்கிற இந்த இடம் பாருங்க, குளம் மாதிரி, காவா குளம் மாதிரி தேங்கி இருக்குது. இதால பாத்தீங்கன்னாக்கா வருஷத்துல ஒரு 4 பேராச்சும் என் ஊர்ல சாகுறான். இதுல பாத்தீங்கன்னாக்கா எங்க இருக்கிற கொசுவும் புழுவும் இதுலதான் உற்பத்தி ஆகுது. எங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு மற்ற ஏரியாலாம் பார்த்தோன்னா ஈவினிங் ஒரு 6 மணி 5 மணி தான் கொசு கடிக்கும். எங்க ஏரியால பகல்லையும் கொசு கடிக்கும். அந்த அளவுக்கு இந்த காவா தண்ணி வெளியே போகாம இங்கேயே தான் சுத்தி ரவுண்ட் அடிக்குது இந்த தண்ணி. இந்த இடத்த விட்டு இந்த தண்ணி வெளியே போல. நாங்க என்ன கேட்கறோம்னா, இங்க இருந்து இந்த காவா எடுத்து போய் அந்த தண்ணியில லிங்க் பண்ணி விட்டா எங்களுக்கு நல்லா இருக்கும். அதை பண்ண மாட்டாங்க இங்க இருக்கிற மாமன்ற உறுப்பினரும் ஆளுன்ற திமுகவோட எம்எல்ஏவும். ஏன்னா இது வந்து கணபதிபுரம்னு ஒரு ஏரியா ஸ்டார்ட் ஆயிடுது, அதனால ரோடு போடுறாங்க. ஆனா அதுல இருந்து போட மாட்டாங்க. கேட்டா அது துளசிங்கபுரம் ப்ராப்ளம் இருக்குன்றாங்க. அது என்ன ப்ராப்ளம்னு அவங்களுக்கு தெளிவுபடுத்த மாட்டாங்க. இதுல வந்து 2 வண்டி போனோம். இவனுங்க என்ன பண்ணானுங்க, ஈபியில வந்து சேஃப்டி பர்பஸ் கோசம் ஒன்று டிரான்ஸ்ஃபார்மரை இன்னும் கொஞ்சம் உள்ள வச்சுட்டு இந்த தடுப்பு கட்டியிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா அதே இடத்துலயே இருக்குது. கான்ட்ராக்ட் மூவ் ஆகணுன்றது தடுப்பு என்ன பண்ணாங்க, ரோட் ஆக்கிரமிச்சு பண்ற மாதிரி கட்டிட்டாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 10 அடி தான் இருக்குது. ஒரு கார் போனால் ஒரு கார் நின்று தான் போகிற மாதிரி இருக்குது. இந்த இபி டிரான்ஸ்ஃபார்மரை எங்களுக்கு உள்ள தள்ளி வச்சு கொடுக்கணும். ஜெயிச்சு வர எம்எல்ஏ கேண்டிடேட்டு எங்களுக்கு இந்த இபியை வந்து உள்ள வச்சு மாற்றம் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த காவா எங்களுக்கு லிங்க் அங்கே கரெக்டாக எடுத்து போய் ரிவர் சப்ல லிங்க் பண்ணி கொடுக்கணும். இந்த ஊர்ல வந்து இந்த ரோடு வந்து சரியில்லை. ரோடு வேணும். வண்டி எல்லாம் அங்கே டிராஃபிக் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் இந்த பக்கம் தான் போறாங்க. குழந்தைங்க விளையாட கூட முடியல. அந்த டிராஃபிக்கை கொஞ்சம் கிளியர் பண்ணணும். 7 மணி ஆச்சுன்னா இங்கே ரொம்ப இருட்டா இருக்கு. லைட்டு சுத்தமாக எரிய மாட்டேங்குது. இங்கெல்லாம் ரொம்ப இருட்டா இருக்கும். குழந்தைங்கெல்லாம் இந்த பக்கம் போகுது வருது. வண்டிங்களும் திருப்பி விடுறாங்க. வண்டிங்க திருப்பி விட்டாலும் இந்த பக்கம் வந்து போக முடியல. ரொம்ப இருட்டா இருக்கு. அதே மாதிரி இந்த டேர்னிங் திரும்பும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மெயினா எங்களுக்கு லைட் வேணும். இந்த வீடெல்லாம் ரொம்ப இதுவா இருக்கு. இந்த வீடு வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணும். ரொம்ப வயசானவங்க தான் அந்த வீட்டில் இருந்தாங்க. அந்த பக்கம் வந்து எங்க அக்கா ஹேண்டிகேப் இருக்காங்க. அவங்களுக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு சின்ன பொட்டி கடை மாதிரி வச்சு பிழைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை கூட விட மாட்டாங்க. இங்க ஏன் வைக்கிறீங்க, கடை வைக்கிறீங்க? எங்களுக்கு ஒரே கோரிக்கோள் இதுதான். அவங்க ஹேண்டிகேப், அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க ஊனமுற்றவங்கன்றதுக்காக அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரூஃபுமே அது அவங்க செஞ்சு தர மாட்டாங்க. எதுவுமே அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணோம். அவங்க பொண்ணு படிக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டாங்க, டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக இந்த கவுன்சிலருங்களும் சரி யாருமே சரி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். எங்களோட கோரிக்கை அதுதான். அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுதான் எங்களுக்கு ஒரு ஆசையே. அதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க கஷ்டப்படுறவங்க. ஒவ்வொருத்துக்கு ஒரு 2 பொண்ணு வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் வீடு சுத்தமா வந்து ரொம்ப நம்ம ரோடு கூட நல்லா இருக்கும். ஆனா அவங்க வீடு ரொம்ப பள்ளமும் மேடுமா இருக்கும். இது இன்னும் ரோடு போடல. அவங்க தேவைக்கு மட்டும் ரோடு போட்டிருக்காங்க. மெயினா எங்களுக்கு லைட் வேணும், வெளிச்சம் வேணும். வெளிச்சமே இல்ல, அப்படியே இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கு இந்த இடமே. இது துளசிங்கபுரம் ட்ரேட் சென்டர் பேக் சைட்ல இருக்கிறோம் நாங்க எல்லாமே. இது துளசிங்கபுரம். அந்த துளசிங்கபுரம்னால ஐயோ துளசிங்கபுரத்துக்கா அப்படின்னு வாயை பொழக்கிறாங்க எல்லாரும். இந்த ஊருக்கு மட்டும் எதனா நல்லது செய்யணும்னு யோசிக்கிறாங்க எல்லாரும்.
ஏன் செய்ய மாட்டாங்கன்னு தெரியல. ஆனா வந்து ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் எங்களுக்கு ஓட்டு போடு வந்து கேட்கறாங்களே தவிர, ஆனா இந்த ஊருக்கு நல்லது செய்யணும்னா யாருமே செய்ய மாட்டாங்க. எங்களுக்கு இந்த ஊருக்கு விடிவு காலம் வேணும். அதே மாதிரி நிறைய வீட்டுக்கு வந்து பட்டா கிடையாது. இந்த மிலிட்டரிக்காரங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ஒரு தேவையான எந்த ஒரு ஹெல்ப்புமே யாருமே பண்ண மாட்டாங்க. காலையில ஆனா அவங்க ரெண்டு பேர் வந்து போயிட்டு போறாங்க. ஒரு வீட்டுல ஒரு சின்ன ஒரு செவரே இடிஞ்சு போயிடுச்சுனாலும் அதை கட்டுறதுக்கு விட மாட்டாங்க. ஒரு தரை வந்து பள்ளமாயிடுச்சுனாலும் அது தரையும் போட விட மாட்டாங்க. இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த ஊருக்கு வந்து யாராருக்கு பட்டா இல்லையோ அவங்களுக்கு பட்டா வேணும். ஓலை வீடு இந்த ஊர்ல வந்து இருக்கு. அதனால நிறைய பேருக்கு ரொம்ப வியாதியெல்லாம் வருது. இந்த தண்ணி போறதுக்கும் வழி இல்ல. மழை வந்ததுன்னா ஃபுல்லா இங்க தண்ணி நிக்கும். முட்டி அளவு தண்ணி வந்துடும். அங்க இருக்கிற தண்ணி காவா தண்ணி ஃபுல்லா ரொம்பிடும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? அதே மாதிரி சாப்பாடு எதுனா எடுத்துட்டு வந்தா கூட இங்க வர மாட்டாங்க. தண்ணி இல்லாத இடத்துல தான் போறாங்க. இந்த காவா போகவே மாட்டேது. இங்க அப்படியே மண்ணை அடைச்சிட்டு போகவே மாட்டேது. இந்த தண்ணி எல்லாம் இப்படியே நிக்குது. கொசு அதிகமாகி இங்க இருக்கிற குழந்தைங்க நிறைய இருக்கு. அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஜுரம் வருது. இந்த காவா தண்ணி போறதுக்கு ஒரு வசதியே இல்ல. அப்படியே தண்ணி தேங்கி நிக்குது. மழை வந்தா அப்படியே ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு இந்த ரோடு. உள்ள வர மாட்டாங்க. கவுன்சிலரும் உள்ள வர்றதுக்கு அச்சப்படுறாங்க. இங்க உள்ள வர்றதுக்கு தண்ணி அப்படியே நிக்குது. முட்டி கால் வரையும் தண்ணி நிக்குது. இந்த சைடுல தண்ணி வந்தா பாக்குறதுக்கு கூட யாரும் வர மாட்டாங்க. ஒரு நாள் கூட யாரும் வந்து இந்த சைடு எட்டி பார்த்தது கிடையாது. அந்த சைடு போய் பாக்குறாங்க. இந்த சைடு நீங்களே பாருங்க, இது ஃபுல்லா எங்களுக்கு வந்து முட்டி வரைக்கும் தண்ணி நிக்குது. கரண்ட் வேற ஒயர் இருக்கு. தண்ணியில இறங்கி போனா யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் ஆகும். அதே மாதிரி இந்த தண்ணி நான் சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த தண்ணி தான் நாங்க குடிச்சிட்டு இருக்கோம் இப்ப வரைக்கும். கேன் வாட்டர்லாம் நாங்க குடிக்கிறது கிடையாது. இது குடிக்கிற தண்ணி தான். ஆனா இந்த தண்ணியில வந்து 2 நாளைக்கு மேல அது குடிக்க முடியாது. ஒரு நாள் தாண்டிச்சுனாலே புழு வருது. ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல ஏதோ இருக்கு, அப்படியே அடியில தங்குது. இப்ப வரைக்கும் இது வரைக்கும் மெட்ரோ வாட்டர்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு இததான் சொல்றாங்க. அங்க ஒரு டேங்க் இருக்கு, அதுலதான் இந்த தண்ணி வருது சொல்றாங்க. ஆனா இது வரைக்குமே மெட்ரோ வாட்டர்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. இப்ப நீங்க சொல்லிதான் மெட்ரோ வாட்டர்ன்றதே எங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் மெட்ரோ வாட்டர்லாம் எங்களுக்கு வந்ததே கிடையாது. இந்த ஒரு தண்ணி தான் நாங்க குடிக்கிறோம், அவ்வளவுதான். கேன் வாட்டர் எதனா வேணும்னா நாங்க அங்க போய் தான் புடிச்சிட்டு வந்து காசு கொடுத்து புடிச்சுட்டு வந்து தான் குடிக்கிறோம், அவ்வளவுதானே தவிர இந்த தண்ணி தான் நாங்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்றோம். குடிக்கிறதுல இருந்து சாப்பாடு செய்யறதுல இருந்து எல்லாத்துக்குமே. எனக்கு இந்த 5 வருஷத்துல எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஒரு மகளிர் உதவித்தொகையும் எதுவும் கிடைக்கல. நான் அப்போ ஊனமுற்றார இருக்கும்போது எனக்கு வந்து ஜெயலலிதா அம்மா தான் எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. அந்த நாள்ல யாரும் எனக்கு பண்ணவே இல்லை. எவ்வளோ நாளாக நானும் ட்ரை பண்ணேன், எத்தனை வருஷமா பண்ணேன், யாரும் எனக்கு கொடுக்கல. அவங்க போகும்போது தான் எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு டிஎம்கேல இருந்து எதுவுமே எனக்கு வரவே இல்லை. ஊனமுற்றார் பென்ஷனும் அவங்க தான் கொடுத்தாங்க. ஜெயலலிதா அம்மா தான் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க, இவங்க இல்லை. நான் ஒரு கடை வச்சேன், அதையும் எனக்கு ரன் பண்ண விடலை. அவங்க வந்து எடுக்க சொல்லிட்டாங்க. பாரதின்றவர்கிட்ட சொல்லி என் கடையை எடுக்க சொல்லிட்டாங்க. அது நானா போட்ட கடை. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க எனக்கு வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு இத்தனை வருஷமா எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. நான் தான் உங்களுக்கு பண்ணுவேன், நான்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், எல்லாரும் பண்ணாங்க ஆனா அந்த வேலையை நான் பண்ண மாட்டேன் உங்களுக்கு, இது என் குழந்தைங்க மேல சத்தியம், நான் வந்து உங்களுக்கு எல்லா வேலையும் செய்வேன், எல்லா உதவியும் பண்ணுவேன், வண்டி வாங்கி தருவேன், கடை வச்சு தருவேன், எல்லாமே சொன்னாங்க. ஆனா அதை சொன்ன மாதிரி யாரும் என்னை வந்து பார்க்கவும் இல்லை, எனக்கு வந்து செய்யவும் இல்லை. இந்த ஏரியால நான் ஒண்டிதான் இருக்கேன், யாரும் இல்லை. அப்போ எனக்கு வந்து யாரும் செய்யவே இல்லை. ஒரே ஒருத்தரை பார்க்கறது கஷ்டமா? 50 பேர் இருந்தா கூட பரவாயில்ல, நான் ஒரே ஒரு ஆளு தான் இருக்கேன், என்ன பார்க்கறதுக்கு முடியாதா ஒரு கட்சிக்காரங்களால? என் குழந்தைங்கள படிக்க வைக்கிறேன், நீங்க அப்ளிகேஷன் போடாதீங்க, நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. யாரும் கொடுக்கல. நானா போயிட்டு நானா கெஞ்சி எங்கெங்கயோ போயிட்டு நான் வாங்கினேன். அதை யாரும் பண்ணவே இல்லை. எனக்காக யாரும் உதவி பண்ண யாரும் வரல. நானு என் பொண்ணு என் கூட பிறந்தவங்க தான் பண்ணாங்க. நானும் போயிட்டு எங்கெங்கயோ கெஞ்சினேன், யார்கிட்டயோ மனு கொடுத்தேன், எல்லார்கிட்டயும் மனு கொடுத்தேன், யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல. அந்த பாரதிக்கும் டெய்லி கால் பண்ணுவேன், கவுன்சிலர் பாரதிக்கு டெய்லி கால் பண்ணுவேன், யாரும் என்னோட காலை அக்செப்ட் பண்ணல. அப்போ எனக்கு கால் பண்ணுவாங்க, நாங்க உங்களுக்கு இதை பண்றோம் அதை பண்றோம், யாரும் பண்ணவே இல்லை. சாருக்கும் கால் பண்ணேன், அன்பரசன் சாருக்கும் கால் பண்ணேன், யாரும் எனக்கு உதவி பண்ணல. அவங்களுக்கும் கால் பண்ணேன், நீங்க வாங்க வாங்கன்றாங்க, நான் இப்படி இருக்கேன், நான் எப்படி வர முடியும் அப்படின்னு நான் கேட்கறேன், யாரும் கேட்கவே இல்லை. யாரும் இதை எனக்கு பண்ணல. வீடு கட்டி தரேன், வேலை வாங்கி தரேன், உனக்கு ஒரு கடை போட்டு தரேன், எந்த ஒரு இதுவும் பண்ணல. சொன்னதை அவங்க செய்யவே இல்லை.
என்னோட உழைப்பு, என்னோட காசு, நான் போட்ட 2000 ரூபாயில தான் அந்த கடையே வச்சேன். அந்த கடையும் அவங்களால பொறுக்க முடியாம எடுத்துட்டாங்க. இதுதான் என்னோட சூழ்நிலை. எனக்கு வீடு ஒழுகுது, தண்ணி வந்துச்சு, தண்ணி வந்து நான் தண்ணிலேயே மிதக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னை கூட்டின்னு போனது இந்த பிள்ளைங்க தான், விஜய் ரசிகருங்க தான் என்னை கூட்டின்னு போய் அங்க உட்கார வச்சது. எல்லாருமே அவங்க தான் பண்ணாங்க, யாரும் எனக்கு பண்ணல. உதவின்றது எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் இப்படி இருக்கன்றது வந்து பாக்குறாங்க, பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், சத்தியம் பண்றது எல்லாமே பண்றாங்க, யாரும் எனக்கு பண்ணல. இந்த கட்சியில வந்தோ இல்ல யாருமே, எல்லா கட்சியும் வந்து போறாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் உதவி செய்யறேன், எல்லாருக்கும் ஆள் கூட்டு போறது, ஆள் ரெடி பண்றது எல்லாமே பண்ணுவேன். ஆனா யாரும் எனக்கு உதவி பண்ணல, இன்ன வரைக்கும் பண்ணல. இதுக்கு மேலேயும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா சத்தியம் பண்ணியே பண்ண மாட்டாங்க. இனிமே எப்ப பண்ணுவாங்க? என் புள்ள படிப்பும் போச்சு, பாதிலேயே நின்னுச்சு. நானும் கஷ்டப்படுறேன், யாருமே இல்ல. அவரு இருந்தும் பிரயோஜனம் இல்லை எனக்கு. அவரும் குடிக்கிறவரு. நான் அவரை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? என் பிள்ளைக்கும் ஒரு இது இல்ல, கஷ்டப்படுது என் பிள்ளையும். எங்களுக்கு சோறு தான் போடுவோம், வேற எதுவுமே செய்ய முடியாது குழந்தையால. என் பொண்ணையும் நானும் நாங்க என்ன பண்றது? என் புள்ள படிப்பு போச்சு, எனக்கு வருமானம் இல்ல, யாருமே என்னை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. ஏதாச்சும் எனக்கான ஒரு கடையை போட்டு கொடுத்துருந்தா நான் என் பிள்ளைகளை பாத்துட்டு இருப்பேன். இதே நான் நல்லா இருந்தேன்னா கூட நான் ஏதோ ஒரு கம்பெனியை போய் பார்த்திருப்பேன். வரும் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குற வரும், அந்த இது கூட எனக்கு கிடைக்கல. நல்லா கம்பெனில சம்பாதிக்கிறவங்க மகளிர்னு எல்லாருக்கும் சொன்னது, அப்ப நான் மகளிர் இல்லையா? மகளிருக்கு எல்லாருக்கும் காசு உண்டு. அப்போ ஜெயிச்சா நான் எல்லாருக்கும் சொன்னாங்க, எனக்கு அப்போ நான் ஜெயிச்ச உடனே நான்லாம் மகளிரா இல்லையா? இப்ப கம்பெனி போறவங்க 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, அப்ப எங்களுக்கு ஏன் தரல? இப்ப 1500 ரூபாய் பென்ஷன்னா, அந்த பென்ஷன்ல நாங்க இப்படி இருக்கிறன்ற ஒரு காரணத்தினாலதான் அந்த பென்ஷன். அது யார் வந்தாலும் போடுவாங்க, கட்சியில யார் வந்து ஜெயிச்சாலும் அவங்க போடுவாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? எனக்கு யாருமே எனக்கு பண்ணலையே. ஒரு தண்ணி வந்து நான் 1000 டைம் கால் பண்றேன், யாருமே எடுக்கல. ஒரு தண்ணிக்கு வந்து முழுகுற மாதிரி இருக்குது, அப்ப தூக்கின்னு போறான் என்ன பின்னாடி பிடிச்சி. குழந்தைங்க என்ன தூக்கின்னு போனாங்க, தூக்கின்னு போய் இன்னொரு வீட்டுல விடுறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது எனக்கு. நான் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், போட்டோ எல்லாம் இருக்கு, போட்டோ எல்லாம் வச்சிருக்கேன், நான் காட்டுறேன். நானு யாருமே எனக்கு பண்ணல. பண்றேன். சத்தியம் சத்தியம் சத்தியம். இன்னும் வரல, என்னை இன்னும் பார்க்கவே வரல யாரும். இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க, இது யாரும் எனக்கு பண்ணல. இப்ப வந்து எலெக்ஷன் நெருங்குற நேரத்துல இந்த ரோடு போட்டிருக்காங்க, அங்க ரோடு போட்டிருக்காங்க, 3 பக்கமா ரோடு போட்டிருக்காங்க. அது ஏன் அது இவ்வளவு நாளா ரோடு போடலையே? இப்ப எலெக்ஷன் நேரத்துல ஏன் ரோடு போடணும்? அப்ப எதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க? நம்ம ஊருக்கு நல்லது செய்யணும்னா எப்பவே செஞ்சிருக்கலாமே. இப்ப 5 வருஷமா ஆண்டுட்டு இருக்காங்கல்ல, அப்ப இவ்வளவு நாளா அவங்க செய்யலையே, இப்ப எலெக்ஷன் நேரத்துல ஏன் செய்யறாங்க? அப்ப நாங்க முன்னாடி இந்த டிவிகேல வந்துட்டோன்றதுனால, இப்ப டிவிகே ஜெயிச்சிட போகுதுன்றதுனால ஒரு பயத்துல இவங்க பண்றாங்களா, எதனாலேன்னு எங்களுக்கு தெரியல. நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இவங்களுக்கு பயம் வந்துருச்சு, எப்படி டிவிக்கு வந்துட போகுதுன்றதுனால பயம் வந்துருச்சு, அதனால இவங்க ரோடு போடுறாங்க, எல்லாமே தேவையானதெல்லாம் செய்யறாங்க. அந்த ஸ்பீட் பிரேக் எல்லாம் எவ்வளவு நாளா கிடையாது, எவ்வளவு கஷ்டமா அந்த திருப்புறதுக்கெல்லாம். இப்போ ரோடு அந்த ஸ்பீட் பிரேக் எல்லாம் போட்டிருக்காங்க, அந்த போர்டு வச்சிருக்காங்க. ஏன் இவ்வளவு நாளா பண்ணல? இவ்வளவு நாளா இவங்க எல்லாம் எங்க போயிருந்தாங்க? ஒரு தேவையான்றப்போ வந்து எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இப்போதைக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்களே எதுக்காக? இப்ப டிவிக்கேவா முறியடிக்கணும், அவ்வளவுதானே அவங்களுக்கு. அது அப்படியே நாங்க விட்டுருவோமா? நாங்க விட மாட்டோம், எங்களுக்கு வந்து டிவிக்கே வரணும், அவ்வளவுதான். கவர்மெண்ட் ஆல்ரெடி இல்லை, இவங்க வந்துட்டு குழந்தைங்களுக்கோசரம் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. சரி நீங்கள் குழந்தை வச்சுருக்கீங்க, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோடைய அவங்க கொடுக்கலன்னா இதுக்கப்புறம் குழந்தைங்க போய் எங்கே உட்காருன்னு கூட தெரியாது. இது கொஞ்சம் மழைக்கே ஃபுல்லாக தண்ணி வந்து வச்சு அவங்க வீட்டு உள்ள அலோவ் பண்ணியிருந்தாங்க, சாப்பிட்றதுக்கு படுக்க வைக்கிறதுக்கான அவங்க தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த குழந்தைங்க இருக்கும் வெயில், இதை கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து இட்டாந்து விடுறதுக்கு யோசிக்கிறாங்க குழந்தைங்கள. நாங்கள் வீட்டுக்கு வச்சுக்கிறோம், இந்த குழந்தைங்க இருக்கும். இப்போ 12 மணிக்கெல்லாம் எல்லாரும் கூட்டிட்டு போயிடுறாங்க, அந்த வெயில்னால குழந்தைங்கள கூட்டிட்டு போயிடுறாங்க. குழந்தைங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், அது கூட இல்லை. ரூம் இருந்தால் தானே அவங்க ரெஸ்ட் எடுக்க முடியும், ரூமே இல்லை, சுத்தமாக திறந்த வெளியாக இருக்குது. சார், இது பின்னாடி இருக்க இடம் பார்த்தீங்கன்னா சென்னை வர்த்தக மையம். 2015 ஜெயலலிதா அம்மா அடிக்கல் நாட்டப்பட்டு ஏரியா இருந்த இடத்த வந்து சென்னை வர்த்தக மையமாக வந்து கட்டினாங்க. கட்டி வந்து கொஞ்சம் வந்து இந்த பில்டிங் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துங்க சார். கட்டினாங்களா, அது கட்டும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சென்னை ட்ரேட் சென்டருக்கு வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு ஏதாவது ஒரு பூங்கா மாதிரி கட்டி தரணும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் தான், ஒரு தொழில் மையமாவோ இல்லை ஒரு ஐடி நிறுவனமோ கட்டினாக்கா குறைஞ்சது அந்த ஏரியாவோட பேக்ரவுண்டை ஃபேஸ் பண்ணி ஒரு பார்க் ஒன்று கட்டி, ரெசிடென்சி பார்க் கட்டி தரணும்.
இந்த ட்ரேட் சென்டர் கட்டும் போது என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்குன்னு பார்க் எதுவும் கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ திமுக பீரியடில் டிட்கோ தொழில் நலத்துறைன்னு சொல்லி டிட்கோ வந்து அமைச்சர் இங்கே இருக்கிற இந்த தொகுதியோட மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவும் அமைச்சருமான அண்ணா அன்பரசனை வந்து இதுக்கு முதலமைச்சர் வச்சு அடிக்கல் நாட்டி இப்போ இந்த பில்டிங்கே ஓப்பனும் பண்ணிட்டாப்புல. நல்லா கேட்டுங்க, ஒரு பில்டிங் ஸ்டார்ட் பண்ணி இந்த பில்டிங்கே ஓப்பனும் ஆயிடுச்சு இந்த 5 வருஷத்துல. அந்த பில்டிங்கை கணக்கு வச்சு இந்த கிரவுண்ட் இந்த இடத்த பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து புறம்போக்கு லேண்டு தான், ஓகேங்களா. ஆனால் வந்து பவர் வந்து சிடிசிதுன்னு சொல்கிறாங்க, அது வந்து அடங்கல்ல இல்லை, அது உண்மை. இந்த இடத்த வந்து எங்களுக்கு வந்து பார்க்காகவும் மக்கள் பயன்பாட்டு பார்க்காகவும் பசங்க விளையாடுறதுக்கு ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டாகவும் ஆக்குபேஷன் பண்ணி தரேன்னு தான் சொன்னார் அமைச்சர். இதே இடத்துல வந்து 2-3 வாட்டி மீட்டிங் போட்டு அவர் எங்களுக்கு கிஃப்ட்டு விளையாடுற பசங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டும் கொடுத்துட்டு பொங்கல் டைமில் போகும்போது இது உங்களுக்கு பவர் பண்ணி கொடுத்துறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான் அமைச்சர். ஆனால் ட்ரேட் சென்டர் விரிவாக்கத்தில் அமைச்சர் அந்த டிட்கோவையும் ஓப்பன் பண்ணிட்டார் முதலமைச்சரை வச்சு. ஆனால் இது வரைக்கும் வந்து இந்த பார்க்கில் ஒரு சின்ன ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கல அமைச்சர். எப்படி இருக்கு பாருங்க, இந்த பார்க்கும் சரி, என் பசங்க யூஸ் பண்ற அந்த கிரவுண்டையும் பாருங்க. மொத்தல வந்து 158வது வட்டம் நந்தம்பாக்கத்துல மக்கள் பயன்பாட்டுக்குன்னு வந்து பொது பூங்காவும் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பசங்க விளையாடுறதுக்கு ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டும் எதுவும் சொல்ற அரசு அங்கீகாரம் பெற்ற மாதிரி மாநகராட்சியோடது எதுவுமே இல்லை. இந்த சுச்சுவேஷன்ல தான் இந்த ஊர் இருக்கு. இந்த கிரவுண்டோட பயன்பாட்டுல பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைஸ்ட்னு சொல்லி நம்ம ஊர்லயே பெரியவங்க ஒரு 10 பேர் இருக்காங்க. நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க எங்க பசங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே வந்து எடுத்து செய்யறாங்க, நல்லவங்க தான். ஆனா இந்த ஸ்போர்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல அவங்க பால் வாங்கி கொடுது, நெட் வாங்கி கொடுது, எல்லாமே பண்றாங்க. பட் அவங்களும் வந்து இந்த கவுன்சிலரையும் நம்பினாங்க, இந்த அமைச்சரையும் நம்பினாங்க. அவங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வான்ற மாதிரி, இன்னைக்கு இப்போ நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு ரெடி பண்ணிடலாம் இப்படியே இந்த 5 வருஷத்தை ஓட்டிட்டாங்க. இதுதான் நடந்தது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் வந்து இந்த கிரவுண்டை அதிகமாக உருவாக்குறது வந்து இந்த 2 தெரு பசங்க தான். சேரா முள்ளு அப்படி புதாரா அந்த இடத்த வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கபடி கிரவுண்ட் ஆக்கி, அப்புறம் திருப்பி ஒரு வாலிபால் கிரவுண்ட் ஆக்கி, அதுக்கப்புறம் இப்போ ஃபுட்பால் கிரவுண்டு மாதிரி ஆக்குந்து இங்கே இருக்க என் ஊர் பசங்களோட எல்லாரோட உழைப்பும் அதில் இருக்குது. தனிப்பட்ட ஒரு ஆளோட உழைப்பு கிடையாது. இங்கே இருக்கிற இந்த 5 தெரு பசங்களோட உழைப்பும் இந்த கிரவுண்டில் இருக்குது, ஓகேங்களா. ஆனால் எங்களை வச்சு திமுக வந்து இதில் ஆதாயம் தேடுறாங்க. இந்த கிரவுண்டை வச்சு என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 பேரை கூட்டின்னு போகிறாங்க. அந்த 10 பேர் வந்து திமுக காரங்களை ஆக்கிடுறாங்க. ஆனால் அவங்க ஊர்க்காரங்க தான், திமுக காரங்க கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் ஒரு லேபிளில் இருக்கேன்னா, தம்பி ஒரு லேபிளில் இருக்கேன்னா, தம்பிகிட்ட வந்து சண்டை போடுறது, இந்த கிரவுண்டை பற்றி பேசாதன்னு சண்டை போடுறது. அமைச்சர் எங்களுக்கு பண்ணி தரேன் நிற்கிறாரு, நீ இந்த கிரவுண்டை பற்றி எங்கேயும் எதுவும் பேசாத அப்படின்னு, அதான் வெளியே யார்கிட்டயும் அந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காதா அப்படின்ற மாதிரி சண்டை போடுறது தம்பிகிட்ட. தம்பி தான் இங்கே இருக்காப்புல, அவர்கிட்ட சண்டை போடுறது, இதுதான் நடந்துன்னு இருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டுக்கு வந்து நாங்கள் அப்போதுலேருந்தே கஷ்டப்பட்டு இருந்தோம். ஃபுல்லாக முள்ளு கடாயிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக பசங்களை வச்சு க்ளீன் பண்ணி ஃபுல்லாகவே நாங்கள் சும்மா சின்னதாக வாலிபால் சும்மா ஒரு நெட்டு மாரி கயிறு மாரி கட்டி வாலிபால் விளையாடின்னு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க சார்பிலேருந்து வந்து டிஎம்கே சார்பிலேருந்து வந்து நாங்கள் ரெடி பண்ணி தரோம், க்ளீன் பண்ணி தரோம், இது உங்களுக்கு வாங்கி தரோம், இந்த இடத்த வந்து ஃபுல்லாகவே நாங்கள் பார்க்கு எல்லாமே பண்ணி தரோன்னு சொல்லிட்டு, ஆனால் இது வரைக்கும் அதுமாரி சொன்னாங்களே தவிர பார்க்கு ஒரு வாக்கிங் போகிறதுக்கு மக்களுக்கு எதுவுமே பண்ணல. சும்மா இந்த இடத்த க்ளீன் மட்டும் பண்ணி விட்டாங்க, ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணி மண்ணை கொட்டி விட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் இந்த இடம் வந்து எங்களுக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, இது உங்களுக்கு தான் இந்த இடம், கிரவுண்டு வட்டமாக இருக்குது, இதில் யார் வேணால் வந்து இந்த இடத்துல விளாட்லான்னு தான் சொல்லிக்கிறாங்க. ஆனால் என்னோட கோரிக்கை என்னன்னா, சரி நீங்கள் வாங்கிட்டேன்னு சொல்கிறீங்க, இந்த இடத்த வாங்கிட்டேன்னு சொல்கிறீங்க, வாங்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பார்க் ஒன்று கட்டுங்க, மாநகராட்சின்னு போர்டு போட்டு ஸ்ட்ரைட்டாக பார்க்கு அந்த பசங்களுக்கு விளையாடுறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் கட்டி கொடுங்க. எதுவுமே பண்ணாமல் நாங்கள் தான் இந்த இடம் தான் உங்களுக்கு தான் சொன்னால் எப்படி? அது லாஸ்ட் வரைக்கும் இப்படி தான் சொல்லுங்கிறாங்க. ஆனால் இது க்ளீன் பண்ணி எப்படியும் ஒரு 2-3 வருஷம் மேலே ஆயிடுச்சு, இன்னும் அந்த நடவடிக்கை எதுவுமே எடுக்கல. சும்மா நார்மலாக பசங்க வந்து விளாட்றாங்க, விளாட்டு போடுறாங்க, அவ்வளோதான் இந்த இடத்துல. உடம்பு சரியில்லைப்பா, 25 வருஷமா மனநிலை சரியில்லை. அதனால 25 வருஷமா நான் வச்சு நான் அவசரப்பட்டுக்கிறேன். எல்லாரையும் கலத்திக்கு மட்டும் ஓடிக்குது, துணி ஆம்பளை கொண்டு அவுத்து நிற்குது, ஆம்பளை பசங்கிட்டலாம் போய் துணி கேட்குது, எல்லாருக்கிட்டையும் போய் பல்லடிச்சுன்னு இருக்குது சார். அதனால எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, இதுமாரி ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு உதவி பண்ணுங்க. எனக்கு 2 பொட்டை பிள்ளை தான், எனக்கு 3 பேர பிள்ளை இருக்கிற, நான் யாரும் இல்லாத அனாதையாக இருக்கேன் சார். எனக்கு புருஷன் கூட இல்லை. எனக்கு இந்த ஒரு உதவி செய்யுங்க, எனக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றியா இருக்கும். கண்டிப்பா நீங்க எனக்கு இந்த உதவி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்.
ஜிஹெச்சில் அவன் நல்லா உயர்ந்தனா ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் நான் பாப்பாவுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். புரியுதுக்கா. நான் பார்த்துக்கிறேன் பாப்பாவை. நல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் எதையும் யோசிக்காதீங்க. பாப்பா அம்மாவை நான் பார்த்துக்கிறேன்க்கா. சரியா? கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன். இதை பற்றி யோசிக்காதீங்க. போயிட்டு வரேம்மா. பாய். போயிட்டு வரேன். கண்ட்ரோன்மெண்ட் ஏரியான்றாங்க. மாநகராட்சி வந்து அது மெயின் ரோடு மட்டும் தான் இருக்கு. கொரோனா டைம்ல கூட இந்த யாரும் எங்களை பார்க்கல வந்து. நாங்க இங்கதான் இப்படி இருந்தோம். யாருக்கும் ஒருத்தர் கூட வரல கொரோனான்னு. ஆனா ஒரு மழை வந்தா கூட யாரும் வந்து ஒரு எட்டி பார்க்க மாட்டாங்க. பாத்ரூம் பொது பாத்ரூம் தான். இங்க இருக்கிறவங்க குடி தண்ணி கூட கிடையாது எங்களுக்கு. வீடு விட 2 குடம் கேக்குறாங்க. மோட்டர் மட்டும் போட்டிருக்காரு. அது அடி பம்பா இருந்துச்சு. மோட்டர் மட்டும் போட்டு இப்ப ரிப்பேர்னு வேணா நாங்க சொன்னோம். ஏன் புது மோட்டர் எடுத்து பழைய மோட்டர் போட்டு கொடுத்தாங்க. அது பிரச்சனை பண்ணி இப்ப கொடுத்தாங்க. அது பாத்ரூம் 2 வாரத்துக்கு கூட கழுவுறாங்க எங்களுக்கு. இவன் என்ன பண்ணதுங்க தெரியல. கேட்டாக்க கண்ட்ரோன்மெண்ட் ஏரியா. அப்ப நாங்களாம் மனுஷால் இல்ல நாங்க கேக்குறோம். நாங்களாம் ஓட்டு மட்டும் கேட்க வருவாங்க வருஷ கணக்குல. கரெக்டா ஓட்டு போட்டுருக்கோமா நாங்க செய்யறோம். ஒரு பெருக்குறு கூட வர மாட்டாங்க. மழை பெஞ்சா கொஞ்சம் காலையில வந்து பாருங்க இந்த இடம் எப்படி இருக்குன்னு. எவ்வளவு குழந்தைங்க இருக்கு. ஒரு நோயினா கூட வந்து பார்க்க மாட்டாங்க. எங்களை வந்து யாரோ மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. அதுதான் எங்களுக்கு கோவம். எங்களுக்கு தண்ணி குடிக்க தண்ணி கூட வீடு விட போய் கேக்குறோம். நாங்க குழா தண்ணி கூட கிடையாதுங்க. அந்த மோட்டர் உப்பு தண்ணி மட்டும் தான் எங்களுக்கு. குடி தண்ணி கூட கிடையாது. ஒரு பாத்ரூம் வசதி கிடையாது. வயசு பொண்ணுங்களாம் நீங்களா நினைச்சு பாருங்க. உங்க வயசு நாங்களா இருக்கோம். உங்க அம்மாவா அக்கா தங்கச்சாவா எங்களை எதுனா கேட்டாக்கா கண்ட்ரோன்மெண்ட் ஏரியாமா நகராட்சி ஆள் தான். கொசு மருந்து கூட இங்க வந்தா ரிப்பேர் ஆயிடுது. போன 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தாங்க. இங்க நின்னுது அதே மோட்டர் மாதிரி அடிச்சாங்க. அவள் தான் போயிட்டாங்க. அப்ப எங்களுக்கு மட்டும் கொசு கிடைக்காதா? நகராட்சி ஆள் மட்டும் கொசு கிடைக்குமா? அப்ப நாங்களாம் மனுஷால் இல்லையா? எதுக்குதான் எங்களுக்கு ஓட்டு கேட்க வராங்க? எங்களுக்கு எதுக்கு ஓட்டு ஐடி ரேஷன் கார்டு ஆதார் கார்டுல தேவை தராங்க. கண்ட்ரோன்மெண்ட் தரக்கூடாது. அதெல்லாம் நாங்க ஆலந்தூர் லஸ்கத்தர்ல நாங்க காலங்காலமா இங்கதான் இருக்கோம். வார்டு நம்பர் 16 160. ஆலந்தூர் சென்னை 16 அது 160. எப்பயுமே எதை கேட்டாலும் கண்ட்ரோன்மெண்ட் ஏரியா ரோடு போறோம் நாங்க. அதுவும் இல்ல. நீங்க மழை வந்தா கொஞ்சம் பாருங்க. அந்த முனையில போய் பாருங்க. இந்த சந்தில 3 வீடு இருக்கு. அங்க கொஞ்சம் உள்ள போய் பாருங்க. நான் சொல்றேன்னு ஃபுல்லா காவா தண்ணி தான். அங்க உடம்பு செலவு ஒருத்தருக்காரு. எங்க அப்பா தான். அவரு ஆபரேஷன் பண்ணி பாதி குடல் இல்ல. ஆனா அவரும் அங்கதான் இருக்காரு. ஒரே காவா மாதிரி எங்க வீடு ஃபுல்லா தண்ணி வந்துடும். ஆனா கம்முன்னு தான் இருப்பாங்க. கேட்டா நாங்க சாப்பாடு போடுறோம். நாங்க சாப்பாடு கேட்கல. எங்களுக்கு வேண்டாம். ஒரு நல்ல இடம் தான் போதும் எங்களுக்கு. கேட்டா மிலிட்ரி ஏரியா. அது மிலிட்ரி ஏரியா. நாங்களும் மனுஷால் தானே. எங்களுக்கு எல்லாம் உரிமையா கொடுக்குறாங்க. அப்ப ஓட்டு மட்டும் ஏன் கேட்க வரீங்க நீங்க? ஓட்டு உரிமை மட்டும் போட்டுருங்கம்மா. நாங்க ஜெயிச்சா பண்றோம். நாங்க ஆனா ஜெயிச்சா சட்டை கூட பண்ண மாட்டாங்க. எட்டி கூட பார்க்க மாட்டேன்றாங்க. கண்டிப்பா நாங்களாம் டிவிக்கு தான் போட போறோம். நீங்க தான் பார்த்து எங்களுக்கு செய்யணும். நல்லது கண்டிப்பா செய்யணும் நீங்க. ஏன்னா காலையில பாருங்க அவ்வளோ குழந்தைங்க இருக்குங்க. ஸ்கூலுக்கு அனுப்புற குழந்தைங்க எல்லாம் எல்லாம் சின்ன குழந்தை பாருங்க. எல்லாம் சின்ன குழந்தைங்க தான் எல்லாம். எல்லார் வீட்டுல குழந்தைமா இல்ல. எல்லார் வீட்டுல குழந்தை இருக்கு. ஆனா அந்த டைம் தான் பெருக்குறோம் கூட 2 நாள் வராங்க. இப்ப கண்ட்ரோன்மெண்ட் ஆளு பெருக்குறோம். நான் நகராட்சி பெருக்குறோம். மத்தபடி பெருக்க கூட வர மாட்டாங்க. கேட்டாக்கா நகராட்சி அவங்க பூமா மலை வீட்டுல மனுஷாலா? இந்த மாதிரி ஓடு வீடு ஓலை வீட்டுல மனுஷால இல்லையா? அதான் சொல்றேன். அந்த தம்பி தான் எங்களுக்கு என்ன செய்யணும். கண்டிப்பா மாற்றம் வரணும். எல்லாம் விசில் இந்த போட சொல்லிருக்கோம் நாங்கெல்லாம். அதுக்காக தான். இது வீட்டுல 3 குடும்பம் இருக்காங்க. இந்த சந்து கொஞ்சம் வந்து பாருங்க. எங்களை கேட்டாக்கா நாங்க மனுஷால் இல்ல. நாங்க அப்பா வா இந்த பாருங்க ஃபுல்லா அது பக்கத்துல மிலிட்ரி ஏரியா. அது மிலிட்ரி இடம் சொல்லுவாங்க. அங்க கழிவு நீர் எல்லாம் அங்கதான் இருக்கும். ஃபுல்லா வீடு ஃபுல்லா கொஞ்சம் வீட்டுல அங்க பாருங்க. அவருக்கு அப்ப நாங்க போய் சொல்றோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க வந்து பார்த்தா தெரியும் எங்க நிலைமை என்னான்னு. மழை வந்தா ஃபுல்லா தண்ணி வந்துருது அவங்க வீட்டுல. ஃபுல்லா தண்ணி குடி தண்ணி இல்ல. ஒரு பாத்ரூம் இல்ல. எதுவுமே இல்ல. அப்ப எனக்கு என்னதான் எங்களுக்குன்னு தெரியல. தண்ணி வசதி தான் மெயின் எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு வந்து மோட்டர் போடுறது பிரச்சனை இல்லை. பட் டெய்லி யூஸே நாங்கள் நல்ல தண்ணி சமைக்கிறதுலேருந்து குடிக்கிறதுலேருந்து எல்லாமே நல்ல தண்ணி தான். பட் அதுவே எங்களுக்கு இல்லை. போய் 2வது தெருல போய் நாங்கள் ஒரு டைம் நம்ம போய் பிடிச்சிட்டு வரோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. மெயினாக எங்களுக்கு ரோடு வசதி தண்ணி வசதி இது 2 மட்டும் மெயினாக எங்களுக்கு வாழ்வாதாரமா அதில் தான் பாதிக்குது. ரோடும் போடல. அப்புறம் எங்களுக்கு பாதாள சாக்கடை கொஞ்சம் போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் போட மாட்டாங்க. மெயினாக தண்ணி வசதி தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் நாங்கள் கண்டிப்பா டிவிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றோம். எங்களுக்கு செய்வா நாங்கள் நம்புறோம். இந்த வாட்டி எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் தான் நாங்கள் வந்து இப்போ டிவிக்கே போறோம். எங்க ஃபேமிலி ஃபுல்லாவே டிஎம்கே தான். இப்போ நாங்கள் டிவிக்கேக்கு மாற ஒரு ரீசன் என்னன்னா எங்களுக்கு எந்த ஒரு வாழ்வாதாரம் இல்லை. அதனால தான் வந்து எல்லாமே எங்க ஃபேமிலி எல்லாமே 10 ஓட்டுல எல்லாமே நாங்கள் டிவிக்கே தான் போறோம். கண்டிப்பா விஜயனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். எங்களோட சப்போர்ட் கண்டிப்பா விஜயனுக்கு இருக்கு. செய்வார் ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா செய்வாரு. அந்த தண்ணி வந்தாலும் படக முடியாது. ஒரு வசதி இல்ல. யாரும் படக முடியாது. உள்ள எல்லாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப வசதி ஆகுது. எல்லாம் டிஎம்கே தான்.
அப்படியே மாற்றி ஓட்டு போட்டு தப்பா. காவா கொஞ்சம் ரொம்ப நாளாக ப்ராப்ளமாகவே இருக்குது. மழை வந்துச்சுன்னா தண்ணி ஃபுல்லாகவே இங்கே வந்துடும். நாங்கள் எவ்வளோ தடவை சொல்லியாச்சு. இதுவும் நீங்கள் வந்து மழை டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூச்சி அந்த மாதிரி இதுதான் வரும். இது இங்கே ஃபுல்லாக எங்களுக்கு ரெடி மட்டும் பண்ணி கொடுங்க. நீங்கள் ஆட்சியில் வந்துட்டீங்கன்னா இங்கே லஸ்கத்தரில் தான் இருக்கோம். இங்கே காவா மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருங்க எங்களுக்கு. ஆலந்தூர் லஸ்கத்தரில் தான் இங்கே இருக்கோம் நாங்கள். காவா கண்டிப்பாக எலெக்ஷனில் ஜெயிச்சிங்கன்னா எங்களுக்கு காவா ரெடி பண்ணி கொடுங்க. இங்கே எப்படியும் ஒரு 30 வீடு கிட்ட இருக்குது. கண்டிப்பாக காவா மட்டும் ரெடி பண்ணி காவா மட்டும்தான். எனக்கு உழைப்பும் இல்லை, யாரு வருமானமும் இல்லை. விஜய் வந்து எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி எனக்கு ஒரு சைக்கிள் யாரும் கொடுத்ததே இல்லை. டிஎம்கேல இருந்தோ இல்லை வேற கட்சியில இருந்தோ எனக்கு எந்த ஒரு வண்டியோ எதுவுமே கொடுக்கல. ஆனா இவர் வரவே இல்லை, அப்பவே எனக்கு கொடுத்தாரு. நான் வாங்கி வச்சிருக்கேன். அவங்களாலதான் இப்ப நான் ஒரு இடம் போறேன்னா கூட போக முடியுது. இல்லைன்னா என்னை தூக்கின்னு தான் போகணும். இதுதான் என்னோட நிலைமை. இனிமே மாற்றம் உண்டாகணும். டிவிகேக்கு தான் என்னோட ஓட்டு. கண்டோன்மெண்ட்டில் வந்து ஒரு 5வது வார்டு 5th வார்டுன்னு ஒன்று இருக்குது. பல்லவரம் கண்டோன்மெண்ட்டும் ஆலந்தூர் தொகுதி தான் வரும். அதில் மொத்தம் 3 வார்டு 5, 6, 7 இருக்கும். 5வது வார்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்து மக்களுக்கு டாய்லெட் இல்லை, அவங்களுக்கு பட்டா இல்லை. அங்கே இருக்க மக்களுக்கு வந்து பட்டா சுத்தமாக இல்லை. அவங்க டாய்லெட் எப்படி போகிறாங்கன்னா ட்ராக் தாண்டி தான் வந்து டாய்லெட் போகிறாங்க. நைட் டைம் போகும்போது நிறைய பேர் வந்து ட்ரெயினில் அடிபட்டு இறந்துருக்காங்க சார். அந்த ஊருக்குள்ளே போகும்போது, பா நீ ஜெயிச்சு வந்தால் எங்கள் ஊருக்கு வந்து நீ டாய்லெட் கட்டி கொடுப்பா. நாங்கள் வந்து பாப்பா பொம்பளைங்க பசங்க வச்சுட்டு நாங்கள் வந்து ட்ராக் தாண்டி தான் போகிறோம். அந்த ட்ராக்கில் வந்து நாங்கள் போகும்போது எல்லாமே ட்ரக் வச்சு தான் உட்காட்ருக்காங்க. நாங்கள் 2 மணிக்கு போனால் உட்காடுறாங்க. எங்களோட பாப்பாங்களை அங்கே அனுப்ப நாங்கள் மனசை கஷ்டப்படுறோம். நீ ஊருக்கு வரும்போது தயவு செஞ்சு சொல்கிறேன், இது நீங்கள் பண்ணி கொடுங்க. ஏன்னா வந்து அது நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதியாகவே கொடுத்துருக்கேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பட்டா பிரச்சனை தீர்வோம். உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்கள் டாய்லெட் வந்து சேரும். வெளியில் வந்து பொது டாய்லெட்டாக உங்களுக்கு இருக்காது. அதுக்கு உண்டான எல்லா வசதியும் எங்கள் ஆட்சியில் நாங்கள் பண்ணி தருவோம் சொல்லி ஒரு வாக்குறுதியாக சொல்லியிருக்கோம். ஓகே. இன்ஃபேக்ட் இங்கே கிராஸ் பண்ணி போகிற அந்த பிரிட்ஜு கூட நான் கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒரு சின்ன பிரிட்ஜ் இல்லாததால் ஒரு 2-3 கிலோமீட்டர் சுற்றி போகிற மாதிரி ஒரு நிலை இருக்குது. அப்படியா பிரதர்? 2 விஷயம் பிரதர். இங்கே வந்து நிதி ஸ்கூல், ஏஜிஎஸ் நிதி ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. இன்னும் பச்சைமா கேட்னு ஒன்று இருக்குது. பச்சைமா கேட்டில் என்ன பண்ணிங்கன்னா அண்டர் கிரவுண்ட் சப்வேன்னு ஒன்று எடுத்துன்னு வந்தாங்க. அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேல்யூ அதிகமாக போட்டு அண்டர் கிரவுண்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்களாம், அது அமௌண்ட்டு வந்து எங்ககிட்ட காலி ஆகிடுச்சின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்டே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆதம்பாக்கத்துக்கும் ஆலந்தூருக்கும் இந்த ஆக்சஸ் கட் பண்ணி 3 கிலோமீட்டர் சுற்றிட்டு தான் போகிறாங்க. இன்னொன்று நிதி ஸ்கூல் ட்ராக் தான்னா ஆதம்பாக்கம். அந்த ட்ராக் தானே ஆதம்பாக்கம்னு நிறைய பசங்க ட்ராக் தாண்டி போகும்போது 2 இயர்ஸ் முன்னாடி வந்து அடிபட்டு இறந்துருக்காங்க. போன எலெக்ஷனில் வந்து டிஎம்கே வாக்குறுதியாக வச்சாங்க. டிஆர் போல எம்பியாக இருக்கும்போது இந்த வாக்குறுதி வச்சார் பிரதர். என்ன வாக்குறுதினா, நிதி ஸ்கூலில் வந்து நான் அண்டர் கிரவுண்ட் சப்வே கொண்டு போகிறேன். ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு வந்து ஆலந்தூர் டு ஆதம்பாக்கம் ஆக்சஸ் நான் கொண்டு வந்து தரேன். 10 வருஷமாக இந்த வாக்குறுதி சொல்கிறாங்க. இது வரைக்கும் அதை எதுவுமே பண்ணல. பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூல் முடித்தோடனே இப்போ என்ன பண்ணுறாங்க, அது பண்ணாமல் ஒரு வால் ஒன்று கட்டாங்க. பசங்க அந்த வால் மேலே ஏறி எகிரி குடிச்சு தான் அந்த ட்ராக்கை க்ராஸ் பண்ணி வீட்டுக்கு போகிறாங்க. அந்த ஒரு நிலைமை தான் ஆலந்தூருக்கு. ஆலந்தூர் மக்களே நீங்கள் கண்டிப்பாக உஷாராக இருக்கணும். நல்லபடியாக ஓட்டு போடுங்க. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க.